வெல்கம் டு ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் சர்க்கிள் டாப் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். சர்க்கிள் டாப்பை கேப் டாப்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நான் 1.5 மீட்டர் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நான் இதை ஃபர்ஸ்ட் லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் இதை நம்ம வித் வைஸ் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபோல்டடாக இருக்கும், சென்டர்லேயும் ஃபோல்டடாக இருக்கணும், மித்த 2 சைஸ் நம்மளுக்கு ஓப்பன்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. லென்த் பார்த்தீங்கன்னா 25 + 1 inch 26 inches எடுத்திருக்கேன். ஷோல்டர் எனக்கு 7 inches, உங்களுக்கு என்னவோ அதை எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிடலாம். நான் 12 inches எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நெக் வித் நான் 4.5 inches எடுத்திருக்கேன். ஏன்னா நான் போட் நெக் வைக்க போகிறேன். ஸோ கொஞ்சம் வைடராக இருக்கிறது பெட்டர். நெக் டெப்த் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் தான், 2.5 inches. ஸோ இதை மார்க் பண்ணிடலாம். இந்த சைடு எண்ட் டு பாட்டம் எண்டு வரைக்கும் கையாலே சர்க்குலர் ஷேப்பில் மார்க் பண்ணிட்டு வந்துங்க. நெக்ஸ்ட் நம்ம நெக்குக்கும் ஷேப் கொடுத்துடலாம். ஒரு போட் நெக் ஷேப். ஓகே, நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு இது எக்ஸாக்ட் சர்க்கிள் மாதிரிலாம் வராது. நெக்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிராஸ் பீஸ் ஒரு பயாஸ் பீஸ் எடுத்திருக்கேன். கீழே பீக்கு வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இந்த ஃபூட்டர் வச்சு தான் பீக்கு பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை பீக்கு பண்ணிடலாம். ஃபுல்லாக அந்த சர்க்கிள் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி பீக்கு பண்ணிடணும். நீங்கள் வேணும்னா மடித்து கூட தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் கிராஸ் பீஸ் வச்சு நம்ம இந்த நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். கிராஸ் பீஸோட ரைட் சைட் ஃபேஸிங் மெட்டீரியலோட ரைட் சைட் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணிட்டு இந்த மாதிரி நாச்சஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. நாச்சஸ் கொடுக்கலன்னா கரெக்டாக அது டேர்ன் ஆகாது. மடித்து நம்ம இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம பீக்கு வச்சு கீழேயும் ஃபினிஷ் பண்ணிட்டோம், பயாஸ் வச்சு நெக்கையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சைட் ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கு நம்ம இந்த டாப்போட சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் லூஸ் டாப் இருந்துச்சுன்னா இந்த மெட்டீரியல் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அலைன் ஆகணும். அதுக்கு தான் நான் இந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலே சைட்லேயும் கீழே சைட்லேயும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த சைடை நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிடலாம். இந்த சைடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது எந்த பக்கம் ஸ்டிச் பண்ண போகிறோம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இது ராங் சைட் ஃபேஸிங் ராங் சைட் வச்சு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பெல் பின்ஸ் வச்சு இது ஃபுல்லாக நம்ம பின் பண்ணிடலாம். ஸோ தட் மூவ் ஆகாமல் இருக்கும், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெண்டு சைடையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நெக்கோட சென்டரில் மார்க் பண்ணிடுங்க. எதுக்குன்னா நான் ஒரு கார்டு அங்கே வைக்க போகிறேன், சிம்பிளாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அந்த கார்டோட சென்டரையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை அது மேலே வச்சுட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, டன். நம்ம கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் இந்த டாப்புக்கு முடிச்சிட்டோம். இப்போ ஃபைனல் லுக் பார்த்துடலாமா?